நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வீக்கர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் வழங்கும் மையம் நிகழ்ச்சி இன்று மதுரையில் கர்மாத்தூர் கிராமத்தில் நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பெண்களோட உரிமைகள் பற்றியும் அவர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த மதுரையில் நம்ம இருக்கிற இடம் கருமாத்தூர் கிராமம். இங்கே நிறைய கல்லூரி மாணவிகள் நம்மளோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த தலைப்புச் செய்திகளில். மதுரை மாவட்டத்தில் போராட்ட களத்தில் மதுவுக்கு எதிராக ஒரு சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி. சவாலான வழக்குகளை சந்தித்த வழக்கறிஞர் நிர்மலா ராணி. பெண் தொழிலாளர்களுக்கு சமமான கூலி தர விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமூக ஆர்வலர் செல்வகோமதி. விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆர்வலர்களை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கல்லூரி மாணவிகளும் அவங்களுடைய கருத்துக்கள் பேசுறதுக்காக நம்மளோட இருக்கிறாங்க. இயற்கை எல்லா குடைகளும் நமக்கு கொடுத்துருக்குது. இரவு பகல் மழை வெயில் இந்த மாதிரி. ஆனால் சமமாக இருக்கிற ஆண் பெண் இவங்களுக்கு ஏன் அந்த சம வாய்ப்பு மறுக்கப்படுகிறது? இந்த சமுதாயத்தில் ஏன் அவங்களுக்கான தாழ்வு மனப்பான்மையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் இந்த சமுதாயம் கற்பிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். முதல்ல இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை பற்றின ஒரு சட்டக்கல்லூரி மாணவி நம்மளோடு இருக்கிறாங்க, நந்தினி. அவங்கள தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் மது ஒழிப்புக்கு எதிராக மதுரை அல்லது தமிழகம் முழுவதுமே பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சார பயணத்தின் போது நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்கறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வி அளிக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் நிறைய சீர்குலைவதற்கு இந்த மது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்களுடைய போராட்ட காலத்தில் ஒரு பெண்ணா அவங்க சந்திச்ச பிரச்சனைகளை என்னன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். உங்களுடைய போராட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க? டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா வீட்லேயும் குடும்ப வன்முறை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மது தான். ஏன்னா வீட்டில் ஆண்கள் குடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்கும்போது வேற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் குடிச்சிட்டு வந்துட்டு டெய்லி அடிக்கிறது, பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது, இது மாதிரி தொடர்ந்து குடும்ப வன்முறைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாலியல் பலாத்காரங்கள் குடினால தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பொள்ளாச்சியில் 2 மாதத்துக்கு முன்னாடி 2 ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பாலியல் பலாத்காரம் பண்ணி குடிபோதையில் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணராயபுரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு ரோட் வழியாக சைக்கிளில் போயிட்டு இருந்த பொண்ணு டாஸ்மாக் கடை வழியாக போயிருந்திருக்கு. அந்த பொண்ணை பிடிச்சி குடிபோதையில் கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் குடிபோதையில தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் டாஸ்மாக் கடைகளை மூடணும், மது கடைகளை மூடணும்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டம் நடத்துறப்ப என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க? இப்போ தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் இந்த போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழக காவல்துறை 23 முறை என்னை கைது செஞ்சிருக்காங்க. 2 முறை சிறையில் அடைச்சிருக்காங்க. புழல் சிறையிலையும் திருச்சி பெண்கள் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. ஆனா இந்த போராட்டத்தை திரும்ப தொடர்வதற்கான அந்த ஸ்பிரிட் உங்கள்ட்ட எப்பவுமே இருக்குது இல்லையா? அது இவங்களுடைய கண்ணில் நம்ம எப்பவுமே பார்க்க முடியும். இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த போராட்டத்தை சக்ஸஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு குடும்பம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லா குடும்பங்களையும் இந்த பிரச்சனை தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு. நந்தினி சொன்ன மாதிரி எத்தனையோ குடும்பங்களில் அந்த குழந்தைங்களோட கல்வி மறுக்கப்படுறதுக்கு மது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சென்சஸோட கணக்குப்படி பார்க்கும்போது, சென்சஸ் 2011 பார்க்கும்போது ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் எடுக்கப்படுகிற அந்த கல்வி அறிவு, பெண்களுக்கான கல்வி அறிவு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டு தான் வரணும் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அது குறைவாயிட்டும் வருது. மது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. இந்த கல்லூரி மாணவிகள் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்த மது ஒழிப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்களையும் இவங்க பேச போறாங்க. அவங்க சொல்ற மாதிரி குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் மது தான். மது குடிச்சிட்டு ஒரு பையன் ரோட்ல போயிட்டு இருக்கானா, அங்க நிறைய குடிச்சிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி நம்ம குடித்தா என்ன அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் அங்கே கொஞ்சமாக இருக்கிற பாட்டிலில் இருக்கிற இதை எடுத்து குடிக்கிறான். அங்கேருந்து தான் மதுக்கு ஒருத்தர் அடிமையாக ஆரம்பிக்கிறான்.
அதே மாதிரி இவங்க சொன்ன விஷயத்த நம்ம பார்த்தோம். அந்த சின்ன குழந்தைங்களை வந்து அது எப்படி பாதிக்குது அப்படின்ட்டு, அவங்கள வந்து ஒரு மோசமான ஒரு அப்யூசராகவும் அந்த மது மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல அந்த குடும்பத்தில் அமைதி சீர்குலைக்கப்படுது. குழந்தை திருமணங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. பெண்கள், அதாவது உலக அளவில் இந்தியாவில் தான் அதிகமான குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லி யூஎனோட ஸ்டடி சொல்லுது. அந்த ஸ்டடி ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவில் அதிக அளவில் வட இந்தியாவில் நடந்தாலும் கூட அது அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுற இடம் வந்து தென் மாநிலங்களில் இருக்குது. தமிழகத்தில் குழந்தை திருமணம் தடுக்கப்பட வேண்டும்க்கு அரசு நிறைய கேம்பெயின்ஸ் நடத்திட்டு வராங்க. ஒரு கல்லூரி மாணவி அவருடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. குழந்தை திருமணத்தினால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத அவங்க நேரில் பார்த்த விஷயங்களையும் பகிர இருக்கிறாங்க. சொல்லுங்க. இப்போ இந்த குழந்தை திருமணத்தினால வந்து மோஸ்ட்லி இது எதுக்கு நடக்குதுன்னா, இப்போ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வந்து அதிகமானனால பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய பொண்ணுக்கு வெளியில் சென்றால் வந்து பாதுகாப்பு இருக்காது, பொண்ணு முழுமையாக திரும்பி வரமாட்டாங்கிற எண்ணத்தில் அவங்க திருமண வயதை அடைகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அதனால் அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தகுந்த வயது அடைகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அதனால் அவங்க பிரசவ காலத்தில் வந்து அதற்குரிய ஆரோக்கியமும் சத்தும் இல்லாத காரணத்தினால இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்முடைய இந்தியாவில் வந்து அதிகமாக பிரசவ காலத்தில் இருக்கிற இளம் பெண்கள் புள்ளி விவரத்தில் வந்து தமிழ்நாடு தான் அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறதா வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதற்கெல்லாம் காரணம் வந்து மதுவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாகும் தான் இதுக்கு முக்கிய காரணம். அந்த எப்படி ஒரு வன்கொடுமைக்கே ஒரு முக்கியமான ஒரு காரணமா அது இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிக்காக நாங்க நிறைய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கிட்ட நிறைய தகவல்கள் சேகரிச்சோம். அதுபடி நிறைய ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, குழந்தை திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14 மில்லியன் பெண் குழந்தைகள் வந்து திருமணத்துல வந்து தள்ளப்படுறாங்க. அதாவது இந்தியாவில் 47% பெண்களுக்கு குழந்தை திருமணம் தான் நடக்குது. கல்யாணம் ஆன நிறைய பெண்கள்கிட்ட எடுத்த சர்வே படி பார்க்கும்போது 47% பெண்கள் குழந்தை திருமணம் செய்து கொண்டவர்கள் அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த விஷயங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற நந்தினி அவங்கள்ட்ட நம்ம பேசணும். அதாவது மது வந்து என்னென்ன பிரச்சனைகளை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிருபர் பிரசாந்த் மதுரையில் வந்து நந்தினியை சந்தித்து அவங்களோட ஒரு நாள் முழுக்க பயணம் பண்ண ஒரு செய்தி தொகுப்பை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மதுக்கடைகளை மூடக்கோரி சட்டக்கல்லூரி மாணவியான நந்தினியும் அவரது தந்தை ஆனந்தனும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இதற்காக தமிழகம் முழுவதும் இவர்கள் பரப்புரையை மேற்கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 19 முறை கைது செய்யப்பட்டு 4 முறை சிறையில் அடைக்கப்பட்டாலும் மதுவுக்கு எதிரான தனது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என உறுதிபட தெரிவிக்கிறார் நந்தினி. ஒன்று அரசாங்கம் வந்து கடையை வந்து மூடணும், இல்லை அப்படின்னா மக்களாக சேர்ந்து கடையை வந்து அவங்களே வந்து மூடணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் வந்து கண்டிப்பாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். டாஸ்மாக் கடைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் எங்களோட போராட்டம் கண்டிப்பாக தொடரும். இது மட்டுமல்லாமல் மாணவர்களிடம் போதைப் பழக்கங்களுக்கு எதிரான ஆழமான கருத்துக்களை விதைப்பதும் இவர்களின் முக்கிய பணியாக உள்ளது. மக்கள் வந்து ரொம்ப மாற ஆரம்பிச்சிருக்காங்க. கடையை வந்து அரசாங்கம் மூடியே ஆகணும், அப்போதான் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக மக்களும் சேர்ந்து போராடுவாங்க. சட்டக்கல்லூரி மாணவியாக இருக்கும் நந்தினிக்கு பக்கபலமாக இருக்கும் அவரது தந்தை இந்த மதுப்பழக்கத்தால் தான் இளைய தலைமுறை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார். இது வந்து ஒரு பெரிய சீரியஸான ப்ராப்ளம். இப்போ நடவடிக்கை எடுத்தால் கூட குறைஞ்சபட்சம் 5 to 10 வருஷம் ஆகும் இதில் இந்த முழுமையான பாதிப்பிலிருந்து வெளியில் கொண்டு வர்றது. அதுக்கான முழு எஃபர்ட்டையும் முழு முயற்சியையும் அரசாங்கம் செய்யணும். அதை வலியுறுத்தி தான் தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை வந்து கண்டிப்பாக சமுதாயம் புரிஞ்சுக்குது, மக்கள் எங்களை புரிஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து வந்து நாமளும் சேர்ந்து போராடணும் அப்படின்ற உணர்வு வந்து படிப்படியாக சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் போராட்டங்கள் நடக்குது, அங்கங்கே மக்களே போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மக்கள் எழுச்சியாக மக்கள் போராட்டமாக வந்து தான் அரசாங்கம் வந்து இதில் முடிவெடுக்கணும்னா நாங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கோம். மகளும் தந்தையுமாக இவர்கள் இருவரும் மேற்கொண்டு வரும் இந்த கடுமையான பயணம் மது இல்லாத ஒரு பண்பட்ட சமுதாயத்திற்கான மாற்றமாக அமைய வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய நோயாக பரவி இருக்கிறது இந்த மது. இந்த மதுவையும் டாஸ்மாக் கடையிலும் ஒழிக்கிறதுக்காக இவர்கள் மேற்கொண்டிருக்கும் பயணம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிரசாந்த், நியூஸ் 7 தமிழ், விருதுநகர். இந்த குழந்தை திருமணத்தினால ஏற்படுற பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நந்தினி எப்படி வந்து பல பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு ரொம்ப ஒரு முன்மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம். நான் இந்த ஆய்வுகள் பற்றி பார்க்கும்போது குழந்தை திருமணத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏழ்மை,
அது மட்டும் இல்லாமல் கல்வியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, குடும்ப வன்முறை ரொம்ப அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ் வருவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இந்த குழந்தை திருமணம் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான குழந்தை திருமணத்தில் பிடிபட்ட இளம் பெண்கள், அவங்கள குழந்தைகள் தான் சொல்ல முடியும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். அவங்க படிப்பு தடைப்படுது, அவங்களே குழந்தையாக இருக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு அவங்க தாயாகும்போது அவங்களுடைய உடல் நலமும் ரொம்ப சீர்குலைவுக்கு ஆளாகுது. நந்தினி இன்னும் நிறையா தகவல்கள் நம்மள்கிட்ட பேச இருக்கிறாங்க. இந்த மதுனால எப்படி நிறையா குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை எதிர்த்து போராடுற ஒரு பெண்மணியாக எப்படி அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நந்தினி நீங்கள் சொல்லுங்கள். நிறைய குடும்பங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியுது இந்த மதுனால குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், பொதுவாக இந்த குழந்தை திருமணங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள்? மதுனால முக்கியமாக வந்து பாதிக்கப்படுறது வந்து அவங்க வீட்டில் பெண்களும் குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் போய் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து குடினால வந்து அப்பாவை இழந்த பசங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து 10 பேர் 15 பேர் வந்து நிற்கிறாங்க, அனாதையாக வந்து நிற்கிறாங்க. குடினால அவங்க அப்பா வந்து இழந்திருக்காங்க. எந்த ஸ்கூலில் வேணாலும் நீங்கள் போய் கணக்கெடுத்து பாருங்கள். இது மாதிரி கணக்கெடுத்து நான் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து பசங்க வந்து குடிபோதையினால வந்து அப்பாவை இழந்த அனாதைகள் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து படிக்க முடியுது கிடையாது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒரு நாள் வந்து ஆலுமன் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து வரிசையாக வந்து குடினாலே உள்ள பிரச்சனைகள்லாம் வரிசையாக கொண்டு வருவாங்க, ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு பையன், சின்ன பையன் 5th படிக்கிற பையன், அவன் வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்கிறாரு மேம், இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, வந்து அசிங்கமாக வந்து சந்தேகப்படுறாரு எங்கள் அப்பாவை, இன்னொருத்தவங்களோட சேர்த்து வச்சு வந்து பேசுகிறாரு. அப்போ எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து போய் சூசைட் பண்ண போயிட்டாங்க. நான் வந்து ஸ்கூல் விட்டு இது மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைய ஒரு பெயின்ஃபுல்லான கதைகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய? ஆமாம் மேம், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் வந்து இது பண்ணுறதுனால அந்த குழந்தைங்க வந்து என்ன மனநிலையில் வளருவாங்க, அவங்க எப்படி படிக்க முடியும், அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படி ஒரு நல்ல சமுதாயமாக எப்படி உருவாக முடியும், இப்படி பார்த்து பார்த்து வளர பசங்க வன்முறையாளர்களாக மாறுவாங்க. இல்லை அப்படின்னா வெக்ஸ் ஆயிடுவாங்க, அவங்க வந்து சமுதாயத்து மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுவாங்க. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கு வந்து டாஸ்மாக் கடையில் உருவாக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக. அதே மாதிரி செல்வகோமதி, நீங்கள் நிறையா களத்தில் பெண்களை பார்த்துருப்பீங்க, இந்த மதுனால நிறையா பிரச்சனைகள் இருக்கிறத பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இந்த குழந்தைங்களோட பிரச்சனை பற்றி சொன்னாங்க. இதனால இன்னும் சமூகத்தில் ஏற்படுற சீர்குலைகள் என்னென்னவா இருக்கு? நாங்கள் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் விக்டிம்ஸ்க்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக அந்த சுய உதவி குழுக்கள், அந்த என்ஜிஓஸில் ஒவ்வொரு அந்த தேனி, மதுரை, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு சட்ட ரீதியான விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்கோம். அப்போ போகையிலெல்லாம் ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பேசி முடித்ததுக்கப்புறம், அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 பேராது 30 பேராது என்கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. கன்சல்டேஷனில் வரதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டுக்கார் வந்து தண்ணி போடுறாரு, அதனால் வீட்டுக்கு வந்து எந்த பணமும் எனக்கு கொடுக்கறதில்ல. அப்போ வந்து இது எக்கனாமிக்கலாக வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது. இதுதான் ஒரு பேசிக். இவங்க சொன்னாங்க இந்த குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்க, அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைங்க. குழந்தைகளுடைய கல்வி உரிமை வந்து இதனால் மறுக்கப்படுகிறது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், புள்ளி விவரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்பொழுது ஆண் குழந்தைகள் 13 வயசுலேருந்தே இந்த தண்ணிக்கு ஆளாகக்கூடிய, அடிமையாகக்கூடிய ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. இது வந்து ஒரு மோசமான, இவங்க நந்தினி சொன்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அதாவது வீட்டில் வந்து அதிகமாக இந்த குடும்ப வன்முறை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் நிறையாக இருந்தாலும் கூட இந்த மதுவும் முக்கியமான ஒரு காரணமாக. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. நம்ம கல்லூரி மாணவிகளும் நம்மளோட இருக்கிறாங்க. ஒரு மாணவி வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறாங்க. உங்களுடைய காலேஜில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன மாதிரி இதை பற்றி பேசுகிறாங்க, என்னென்ன கல்லூரி மாணவர்கள்கிட்ட இதை பற்றின கருத்து என்னவா இருக்குது, குழந்தை திருமணம் சம்மந்தமாக, பெண் மீதான பாலியல் சீண்டல்கள் சம்மந்தமாக? பொதுவாகவே வந்து அழகுலையும் சரி அறிவுலையும் சரி இந்திய பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக ஆளே இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கிற இந்திய பெண்கள் கிட்ட தான் வந்து இன்றைக்கி வந்து குழந்தை திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் தான் இருக்குது. அந்த குழந்தை திருமணம் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சாதனைகளையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் முழுமையாக வெளிப்படுத்த முடியறதில்ல. இன்றைக்கி பல சிட்டிஸில் வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறமும் சாதிக்கிற பெண்கள் பல பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் சில கிராமங்களில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய கணவர் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை ஜஸ்ட் அதுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கிற திறமை வந்து முழுமையாக வெளிப்படுறதில்ல. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட, கிராமத்துலேருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எங்களை மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து படிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட
ஜஸ்ட் 1 இயரோ 2 இயரோ தான் அவங்களால படிக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வித்தின் 3rd இயரில் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுறாங்க. ஸோ அதாவது திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நம்புறாங்க. பட் அவங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அந்த குழந்தை திருமணம் வந்து முறிக்குது அப்படின்னு தான் சொல்றேன். கண்டிப்பா ஒரு சிறந்த ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சாங்க. எவ்வளவுதான் திறமையான ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த திருமணம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையா மாறிடுது அப்படின்ற விஷயத்த வந்து பதிவு பண்ணாங்க. இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்றதுக்கு நம்மள்கிட்ட விருந்தினர்கள் காத்திருக்கிறாங்க, கல்லூரி மாணவிகளும் காத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மையம் நிகழ்ச்சி தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். விகேர் வழங்கும் மையம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். மதுரையில் கருமாத்தூர் கிராமத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். நம்மளோட கல்லூரி மாணவிகள் இருக்கிறாங்க, சிறப்பு விருந்தினர்களும் இருக்கிறாங்க. இந்த மையம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம். வெற்றியாளர்களையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். பெண்களுக்கான நிறையா பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அதில் முக்கியமாக பாலியல் சீண்டல்கள் பற்றியும் அவங்களுடைய கல்வியின்மை பற்றியும் குழந்தை திருமணத்தை பற்றியும் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக வந்து இந்த பெண்கள் வந்து சமமான ஊதியம் கிடைக்காம எவ்வளவு சிரமப்படுறாங்க. அவங்க ஆண்கள் செய்கிற அதே வேலையை செய்தால் கூட அவங்களுக்கு அந்த சமமான கூலி கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு செல்வ கோமதி வந்து இது சம்மந்தமாக நிறைய அவங்க களத்தில் பணிபுரிந்திருக்கிறாங்க. நிறைய பெண்களை வந்து கொத்தடிமைகளாக இருந்தவங்களையும் அவங்க மீட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, விமன் எப்படி வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அதாவது கொத்தடிமைகளாகவும் நிறைய கிராமங்களில் இருக்கிறாங்கன்னு. அவங்கள மீட்டெடுக்கும் போது இருந்த சவால்கள் பற்றியும் உங்களுடைய அனுபவங்கள் பற்றியும் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம இன்னைக்கு அனுசரிக்கிறதே வந்து இந்த மாதம் முழுவதுமாக உழைக்கும் பெண்கள் தினத்தை தான் நம்ம அனுசரிக்கிறோம். 150 வருடங்களுக்கு முன்பாக நிறைய பெண்கள், பெண்ணிய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் இணைந்து பெண்களுக்கு, பெண் தொழிலாளர்களுக்கு கூலி வேண்டும், தரமான கூலி வேண்டும், அதே மாதிரி எங்களுடைய வேலை நேரம் 8 மணி நேரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டத்தின் வடிவம் தான் பெண்கள் தினம். அதாவது தொழிலாளர்களுக்கு சமமான நேரத்திற்கேற்ற கூலி வேணும் அப்படின்றதான் பெண்கள் தினத்துக்கு முத்தாய்ப்பாக அமைந்த, அதாவது ஒரு விதை போட்ட ஒரு நிகழ்வாக அந்த தினத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஆனா அந்த பெண்கள் தினம் இன்னைக்கு வந்து மழுங்கெடுக்கப்பட்டுருச்சு. அதான் முக்கியமாக சொல்லணும். ரெண்டாவது வந்து 150 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அது குறிப்பாக விமன் லேபரோட நிலைமை எப்படி இருந்துச்சோ அதே தான் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் அந்த 8 மணி நேரம் அப்படின்னு போராட்டம் நடத்துனாங்க. இப்போ வந்து ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் பெண்களோட இன்னும் அதே தான் இருக்கு. மற்ற இதில் நம்ம வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம், சயின்டிஃபிக்கலாக மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த மாதிரி இப்போ லைவ் ப்ரோக்ராம் கூட அது பெரிய முன்னேற்றத்துக்கு. ஆனால் பெண் தொழிலாளர்களோட நிலைமை வந்து என்னோட அனுபவத்தில் பார்க்குறப்போ, குறிப்பாக நீங்கள் பிரமிளா சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் வந்து நாங்கள் பாண்டல் லேபரை ரிலீஸ் பண்ண போகையில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதில் ஆனால் வந்து அந்த பாண்டல் லேபரை போய் செங்கல் சூழலே போய் பாண்டல் லேபரை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நாங்கள் வந்து கொத்தடிமை, அவங்களுக்கு கொத்தடிமைனா என்னன்னு தெரியாது, குறைவான கூலி கொடுக்குறாங்களா, எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறப்போ முதல்ல வந்து பெண்கள் தான் வந்து தைரியமாக இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க பெண்களா இருக்கிறாங்க இல்லையா. அதாவது நிறைய வேலைகள் இவங்க சொல்லியிருந்த மாதிரி விவசாயிகளாகட்டும், அதே மாதிரி ஒரு செங்கல் சூளையில பணிபுரியவர்களாகட்டும், நிறைய பெண்கள் முன் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு வந்து குறைந்த கூலி கொடுக்கப்படுது அப்படின்னுட்டு. இங்க சேலம் செய்தியாளர் ரியாஸ் இந்த மாதிரியான பெண்களை வந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தாரு. அங்க அவங்க வேலை செய்யும் இடங்களுக்கு சென்று அது சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பை நாம இப்ப பார்க்கலாம். இப்படி வயல்களில் பாட்டு பாடிக்கொண்டே களை எடுக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ள இந்த பெண்கள் சேலம் சுக்கம்பட்டியை சேர்ந்தவர்கள். தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் விவசாய கூலி வேலை செய்து தான் காப்பாற்றி வருவதாக கூறுகிறார் கூலி தொழிலாளியான செல்வி. இப்போதும் வேலைக்கு ஏற்ற கூலி வழங்கப்படுவதில்லை என்கிறார் அவர். 120 ரூபா கூலி, எங்களுக்கெல்லாம் அந்த கூலி கட்டுப்படி ஆகலை. 2 பொண்ணு, நான், எங்கள் வீட்டுக்காரர் போதை போட்டு என் பஸ்ஸில் லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரு. இந்த கூலியெல்லாம் எங்களுக்கு வருமானம் பத்தலை.
இன்னும் எங்களுக்கு வருமானம் சேர்த்து வேணும். ஆம்பளைங்களுக்கு 300 கொடுக்குறாங்க அரை நேரத்துக்கு, அவங்களுக்கு சரியாக பேரும், பெண்களுக்கு பத்தறதில்ல கூலி. செல்வியைப் போலவே தனக்கு கிடைக்கும் குறைந்த வருமானத்தில் குழந்தைகளை படிக்க வைத்து வருவதாக சொல்கிறார் செங்கல் சூளையில் கடந்த 10 ஆண்டுகளாக வேலை செய்து வரும் ஜெயபாரதி. ஆனால் தன்னுடன் பணியாற்றும் ஆண்களுக்கு தன்னை விட அதிக அளவில் கூலி வழங்கப்படுகிறது என வேதனையுடன் கூறுகின்றார். கூலி வேலை செஞ்சு தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கிறோம். இன்ஜினியரே இப்போ படிக்க வைக்கிறேன்னு இந்த வேலை செஞ்சு தான். சம்பளம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, கம்மி வேலை. ஏதோ முயற்சி பண்ணி எங்களை முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைக்கிறோங்க. இதுக்கு மேலேயும் படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனால் வருமானம் பத்தலை. இன்னும் வருமானம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே படிக்க வைப்போங்க. ஆனால் எங்கள் ஆம்பளை ஆளுங்களுக்கு 400 500 கூலி. நான் ரெகுலராக ஒரு நாளைக்கு 500 கூலி இருக்குங்க. அவங்களும் வேலை இருந்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. ரெகுலர் வேலை கிடையாது, கூலி வேலைக்கு ஓடனா தான். அதை வச்சு தாங்க நாங்கள் சமாளிக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாய கூலி தொழிலில் ஈடுபட்ட ஆண்களுக்கு 70 ரூபாயும் பெண்களுக்கு 45 ரூபாயும் வழங்கப்பட்டது. அதேபோல் ஜவுளி மற்றும் செங்கல் சூளையிலும் தொழிலாளர்களுக்கு பெரும் வித்தியாசம் நிலவியது. தற்போது விவசாய கூலி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆண்களுக்கு 300 ரூபாயும் பெண்களுக்கு 120 ரூபாயும் வழங்கப்படுகிறது. அதேபோல் ஜவுளி மற்றும் செங்கல் சூளையில் தொழிலாளர்களுக்கு பெரும் வித்தியாசம் இன்றும் நிலவுகிறது. இது தடுக்கப்படவும் தவிர்க்கப்படவும் வேண்டும் என்கிறார் தொழிற்சங்க தலைவர் விமலன். அதாவது இன்றைக்கு கூடிய தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் சரி, ஒரே மாதிரியாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரே மாதிரியான உற்பத்திகள் செய்தால் அவர்களுக்கு சம்பளம் வித்தியாசமின்றி ஒரே மாதிரியான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கம் சட்டம் இயற்றியிருந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடிய தொழிலாளர் துறை தொடர்ந்து கண்காணித்து அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்து அதற்குண்டான நிவாரணத்தை செய்வதில்லை. அந்த நிவாரணம் செய்யாத பட்சத்தில் தொழிற்சங்கங்கள் முறையிடுகின்ற போது தொழிற்சங்கங்கள் அந்த இடத்தில் தலையிட்டு அவர்களுக்கு சரியான ஊதியத்தை பெற்றுத்தருவது தொழிற்சங்கத்தினுடைய பணி. ஆணுக்கு பெண் ஒரே மாதிரியான வேலைக்கு ஒரே மாதிரியான கூலி வழங்க வேண்டும். சிறு தொழில் முதலாளித்துவ வர்க்கமாக இருந்தாலும் சரி, பெருந்தொழில் முதலாளித்துவ வர்க்கமாக இருந்தாலும் சரி, காலங்காலமாக இந்த பெண்களுக்கு வழங்கக்கூடிய கூலி அவருடைய வாழ்க்கையில் எட்டாக்கணியாக தான் இருக்குது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். மதுரை கருமாத்தூர் கிராமத்தில் நாம் இப்போ நின்றுட்டுருக்குறோம். இங்கே பெண்களோட சம உரிமைகள் பற்றியும், அதாவது கூலி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துட்ருக்குறோம். சேலத்தில் நடந்த அந்த விஷயந்தான் தமிழகம் முழுவதுமே, ஏன் உலகம் முழுவதுமே இந்த மாதிரி ஒரு சமமில்லாத நிலை தான் நிலவுது அப்படின்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. கல்லூரி மாணவிகள் நிறையா அவங்களோட கருத்துக்களை சொல்வதற்காக இருக்கிறாங்க. பொதுவாக வந்து கொத்தடிமைத்தனம் வந்து எப்படி இருக்குது, அதாவது கூலி கொடுக்காமல் இருக்கிறது எந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி ஒரு மாணவி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. கண்டிப்பாக மேடம், இன்னைக்கு வந்து கொத்தடிமைகளாக பெண்கள் வந்து ஏன் வேலை வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் சரி அதை வாங்கிட்டு அவங்க வந்துட்டு அமைதியாக போயிடுவாங்க. மார்னிங் 9 o'clock வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 o'clock வந்தாலும் வெறும் 4000 அவங்களுக்கு கிடைச்சா போதும். அதுவும் போக அங்கே அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே அவங்க அங்கே தாங்கிக்கிட்டு அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. செக்ஷுவல் ஆகட்டும், என்ன ஒரு பிரச்சனைனாலுமே அவங்க அதை எதிர்த்துட்டு, ஏன்னா தன்னோட தந்தையை வந்து இழந்த ஒரு இளம் பெண் வந்து தன்னோட குடும்பத்துக்காக அவங்க தான் வேலைக்கு போகணும் அப்படின்றப்போ அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் கூட இதே மாதிரி தான். ஆண்களுக்கு 50,000 கொடுக்குற இடத்துல பெண்களுக்கு 25,000 கொடுத்தா கூட அவங்க அந்த வேலையை செய்ய ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க சொன்ன விஷயம் நம்மளுக்கு உண்மையிலுமே நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க வைக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய கிராமங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பளம் வந்து கொடுக்கறதுல பாகுபாடுகள் இருக்குது அப்படின்னா. அது மட்டும் இல்லை, நிறைய நகரங்களில் இருக்கிற ஐடி நிறுவனங்களில் கூட இருக்குது அப்படின்றது தான் உண்மை. நம்ம இது சம்மந்தமாக நிறைய ஆய்வுகளில் இருக்கிற தகவல்களை சேகரிக்கும் போது விவசாயம், ஜவுளி, செங்கல் சூளையில் வேலை செய்கிற பெண்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். ஆண்களுக்கு 70 ரூபாய் கொடுக்கப்படுகிற அதே இடத்தில் விவசாய தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வெறும் 45 ரூபாயாக இருக்கிறது. அதே மாதிரி செங்கல் சூளையில் வேலை செய்கிற ஒரு ஆணுக்கு 170 ரூபாய் கொடுப்பதற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஒரு விவசாயம் பண்ணுற இடங்களுக்கு. ஆனால் பெண்ணுக்கு வந்து கொடுக்கப்படுற சம்பளமாக 110 ரூபாய் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆண் செங்கல் சூளையை வேலை செஞ்சாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 150
150லேருந்து 200 ரூபாய் வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே கடினமான பணியை செய்யக்கூடிய பெண்ணுக்கு வந்து வெறும் 100 ரூபாய் தான் கொடுக்கப்படுகிறது. இதில் பெண்கள் சிலர் கொத்தடிமையாகவும் இருக்கிறாங்க. அடுத்தது தினக்கூலியில் பார்க்கும்போது நிறைய வேலைகள், அதாவது கட்டிட வேலைகளாகட்டும், ரோடில் இருக்கிற வேலைகள், நிறைய வேலைகள் செய்கிற பெண்களுக்கான ஊதியங்கள் குறித்து பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து 300 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து வெறும் 120 ரூபாய்க்கு கொடுத்து அதே வேலையை வாங்குறாங்க. அதே வந்து நிறைய தினக்கூலியில் வந்து 350 ரூபாய்க்கு இந்த ரோடு மாதிரியான பணிகள் போடுவதற்கு பயன்படுத்தப்படுற ஆண்கள் 350 ரூபாய் அவங்க பெற முடியுது. ஆனால் பெண்களுக்கு 200 ரூபாய் தான் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நிறைய 150 ரூபாய் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய ஆண்களுக்கு என்ன வேலைகள் செய்கிறாங்களோ, ஒரு குப்பை இது பண்ணுறதாகட்டும், இல்லை விவசாயத்தில் வேலை செய்கிறதாகட்டும், அவங்களுக்கு வந்து 150 ரூபாய் கொடுக்கப்படுது செங்கல் சூளையில் இருக்கிறவங்களுக்கு கூட. ஆனால் பெண்களுக்கு வந்து வெறும் 100 ரூபாய் தான் கொடுக்கப்படுது. செல்வகோமதி இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமனோட இதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதும் இருந்திருக்காங்க. நீங்கள் பார்த்த அளவில் இந்த NREGA அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, 100 நாள் வேலை திட்டம். அதில் எப்படி இருக்குது? அங்கே வந்து சமமான கூலி வந்து கொடுக்கப்படுதா? இதில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவான கூலி தான், அதுலேயும் பாகுபாடு கொடுக்குதான். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம கூலி அப்படிங்கிறது, சம ஊதியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் கொடுக்கணும்னு கான்ஸ்டியூஷனால் சொல்லுது. ஆனால் அந்த ஊரக வேலைவாய்ப்பு இதிலேயே திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான கூலி தான் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக வந்து நீங்கள் பிரமிளா சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு இதில் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாங்க, ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள், செக்ஷுவல் அபியூஸ் இருக்குது. காலையில் 9 மணி போனாங்க, நைட்டு 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு உட்காரதுக்கு கூட சேர் கொடுக்க மாட்டாங்க. ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் தொழிலாளர்கள் உட்கார்ந்துட்டு மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்கறதுக்கு பகட்டா இருக்கு. எல்லா இடங்களுமே ரொம்ப பார்க்க ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிற இடங்கள்ல பெண்களோட உழைப்பு வந்து சுரண்டப்படுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது ஒரே விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது முக்கியமாக இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் இதில் என்னட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், இந்த ஜவுளி கடையில் கூட அந்த ஜாதி பாகுபாடு இருக்குது, பெண்கள் மத்தியில் ஜாதி பாகுபாடு இருக்குது. தலித் பெண்ணை என்ன செய்வாங்கன்னா அவங்கள வந்து கஸ்டமர்கிட்ட டிஸ்பிளே பண்ணுற அந்த இடத்துல வைக்க மாட்டாங்களாம். அவங்க வந்து ஒரு ரூமில் பில்லு அந்த இது ஓட்டுவாங்க, மடிக்கிற அந்த இடத்துலையும் அந்த மாதிரி நிறைய ஜாதி பாகுபாடுகளும் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. நிறைய கல்லூரி மாணவிகள் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்வதற்காக நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தங்களும் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து இந்த சமமான கூலி கொடுக்காம இருக்கிறது எவ்வளோ சிக்கல்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து கிராமங்களில் பார்த்தோம்னா சுமங்கலி திட்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அங்கே வந்து 10ஆவதுக்கு மேலே படிக்க வைக்காமல் ஒரு குடும்பத்தில் வந்து 4 பெண்கள் 3 பெண்கள் இருக்கிற இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு மில்லுலையோ ரொம்ப தொலைவில் உள்ள இடத்துல கொண்டு போய் அந்த பெண்ணை இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவாங்க. அந்த பொண்ணு வருஷத்தில் ஒரு தடவை தான் அந்த குடும்பத்தை வந்து பார்க்கணும். அந்த 3 வருஷத்தில் அந்த பொண்ணுக்கு என்ன நிகழ்ந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது, எந்த பிரச்சனைனாலும் சொல்ல முடியாது. அவங்களோட கல்யாணத்துக்காக கடைசியில் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. இது வந்து மறைமுகமாக அவங்களோட உழைப்பை சுரண்டுற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட பிரச்சனைகளை எதுவும் வெளியில் சொல்ல முடியாது. குடும்ப ரீதியாகவும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடைக்கிறது. இந்த சுமங்கலி திட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு இறந்தும் போயிருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இல்லையா? அந்த சுமங்கலி திட்டத்திலிருந்து வெளியில் வந்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிரமமானது இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய உடல்நல குறைவும் ஏற்பட்டிருக்கும், நிறையா சிக்கலும் இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். சுமங்கலி திட்டம் நீங்கள் பார்த்த அளவில் உங்களுடைய கல்லூரிகள்லையோ இல்லை வெளியில் பார்த்த பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்களா இருக்காங்க? சுமங்கலி திட்டம்ன்றது பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல திட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா நவீன கொத்தடிமைகளை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். பெண்களுக்கு நிறையா விஷயங்கள் செய்கிறோன்ற பேரில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் வந்து பெண்கள் ஒவ்வொரு நாளும் ரண சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வகையான திட்டமாக மாறிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த காலத்தில். அதனால் அந்த சுமங்கலி திட்டம்ன்றது முழுக்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுறதுன்றது கிடையவே கிடையாது. அந்த பேர் வந்து சுமங்கலி திட்டம் அப்படின்னு வைக்கிறாங்க. அதாவது திருமணம் செய்து கொள்வதற்கு அவங்களுக்கு அந்த சமயத்தில் அவங்களுடைய காசை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய உடல்நல குறைவு அவங்களுக்கு ஏற்படுது இல்லையா? இதனால மன உளைச்சல், உடல்நல குறைவும் ஏற்படுது இல்லையா? என்ன இப்போ இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டும் நிறைய சர்வேலாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான விஷயங்களும் சொல்ல 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும். உண்மையில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை இல்லையா? நடக்கிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், பேசணும்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேச்சுக்கு என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட அவங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த சுமங்கலி திட்டம், அது மட்டும் இல்லாமல் நவீன கொத்தடிமை திட்டம் பற்றியும் பொதுவாக வந்து ஐடி நிறுவனங்களில் கூட இந்த பாகுபாடு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள்.
இப்படிலாம் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஐடியில் சொன்னீங்க ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்றப்ப அவங்க உழைப்பு ரொம்ப சுரண்டப்படுது. அதனால் அவங்க ரொம்ப சோர்ந்தும் போகிறாங்க. சீக்கிரமாக அவங்க வீட்டில் போய் முடுங்குறாங்க. அப்படி வீட்டில் போய் இருக்கணுன்னாலுமே அவங்க போய் அங்கே ஒர்க் பண்ணி வீட்லேயும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. குழந்தைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்ட் பார்க்கணும். அப்படின்னாலும் அவங்கள உழைப்பு ரொம்ப நாளைக்கு ரொம்ப நேரம் சுரண்டிகிட்டே தான் இருக்காங்களே ஒழிய இந்த திட்டத்தின் மூலிமா அவங்களுக்கு எந்த பலனுமே என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கண்டிப்பாக ஐடி நிறுவனங்களில் இருக்கிற பாகுபாடுகள் பற்றி நாஸ்காமோட சர்வே ஒன்று நாங்கள் பார்த்தோம். அதில் இன்னும் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலும் இருந்தது. இந்த ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 35% வந்து பெண் ஊழியர்கள் தான் வேலை செய்கிறாங்க இந்த ஐடி நிறுவனங்களில். அதில் 45 நிறுவனங்களில் நாஸ்காம் வந்து ஒரு சர்வே பண்ணாங்க. அதை பார்க்கும்போது வெறும் 6% பெண்கள் தான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறதா அந்த தகவல் சொல்லுது. மித்த எல்லாருமே வந்து கடைநிலை ஊழியர்களாக அந்த பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த சர்வேவை சொல்லியிருக்கு. இந்த நாஸ்காம் சர்வேவை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எப்படி வந்து பெண் தலைமை வந்து வெறும் 6% இருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ பெண்களை வந்து அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கள வைக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க சூழ்நிலையில் வந்து பெண்களை வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் படிக்கிறாங்க. அந்த படித்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அந்த உயர்நிலை பதவி வந்து கிடைக்குது. அது ஆனால் அந்த மாதிரியான நிறைய கிராமங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஐடி நிறுவனங்களையும் இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? அவங்களுக்கு கூலி கிடைக்காமல் இருக்கிறது, சமமான ஒரு சம்பளம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது பார்க்குறப்ப எப்படி இருக்குது? நம்ம எல்லோரும் வெளியிலிருந்து பார்க்குறோம், இந்த மாதிரியான பாஷாக தெரியுது அந்த நிறுவனங்கள். அங்கே நடக்கக்கூடிய பாகுபாடுகள் பற்றி பார்க்குறப்ப எப்படி இருக்குது அந்த விஷயம்? நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம படிக்கிறோம், ஆனால் அடுத்தவங்க படிக்கலை. என் வயசில் இருக்கவங்க வந்து நான் படிக்கிறேன், ஆனால் அடுத்தவங்க வந்து செங்கசூளைக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த பெண்கள் என்ன, இந்த குழந்தைகள் என்ன கருத்து சொல்கிறாங்க? ஏன் அவங்க வந்து அந்த வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதா சொல்கிறாங்க? அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பண கஷ்டம். அவங்க அப்பா வந்து குடிக்கிறாங்க. அவங்க அப்பா குடித்ததுனால அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க அம்மா வந்து வீட்டில் அவங்க அம்மாவால் வேலைக்கு போக முடியல. அதனால அவங்க அப்பா இல்லைல்ல, அதனால தம்பி அந்த பிள்ளையும் போகிறாங்க. அப்போ வந்து அவங்க மட்டும்தான் போகிறாங்க. அதனால எவ்வளோ இதுனாலும் அந்த 100 ரூபாய்க்காண்டி எவ்வளோ வேலைனாலும் செய்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த பொண்ணுக்கு 14 வயசு இருக்கும். அப்போ ஒரு குழந்தை தொழிலாளராக தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளில் 10-12 மணி நேரம் அவங்க வேலை செய்கிற அளவுக்கு இருக்குது. இந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு வந்துட்டு அந்த பெண் தயாராக இருக்கிறாள், வெறும் 100 ரூபாய் சம்பளத்திற்காக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த குழந்தை தொழிலாளராக இருக்கக்கூடிய பெண்ணை வந்துட்டு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த இடத்துக்கு தள்ளியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பணியிடங்களில் பெண்களோட பங்கேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐநா சபை வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் 1991 இந்தியாவில் வந்து பணியிடங்களில் பெண்களின் பங்கேற்பு 33.7% இருந்தது. அதே 2012 பார்க்கும்போது 27% அது குறைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவங்க சொன்ன நிறையா பிரச்சனைகளையும் நம்ம அதுக்கு பதிலாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இங்கே நிறையா கல்லூரி மாணவிகள் அவர்களுடைய கருத்துக்கள் சொல்வதற்காக இருக்கிறாங்க. பணியிடங்களில் நிறையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு பாலியல் தொல்லைகள் இருக்குது, அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க அந்த பணியிடங்களில் அவங்க பார்க்குறாங்க? கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து 14 வயசு பிள்ளைங்க 15 வயசு பிள்ளைகளாம் வந்து தன்னோட குடும்பத்தோட கஷ்டத்துக்காக வந்து வெளி இடத்துல போய் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து அதுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து 90% வந்து பாதுகாப்பாக வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் வந்து பாலியல் வன்முறைன்றது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட வந்து இப்போ யாருமே பார்க்குறதே கிடையாது. இப்போ வந்து டெல்லியில் வந்து ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் நடந்துச்சுன்னா அது உலகத்துக்கே தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறாங்க. ஆனால் இது வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்க கிராமத்துலையோ இல்லை வந்து செங்கல் ஃபேக்ட்ரிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னா அதை அங்கேயே மூடி மறைச்சிடுறாங்க. டெல்லியில் இருக்கிற பிள்ளைக்கு பாலியல் பலாத்காரம் நடந்தால் அவளும் பொண்ணு தான், ஒரு கிராமத்தில் நடக்கிற பொண்ணுக்கு வந்து பாலியல் வன்முறை இருந்தால் அவளும் பொண்ணு தான். ஸோ அங்கே இருக்கிறவங்க பொண்ணு தான், இங்கே இருக்கிறவங்க பொண்ணு தான், 2 பேத்துக்குமே நடக்கிற கொடுமைகள் ஒன்று தான். ஆனால் வந்து வெளியே தெரிகிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக. அதாவது ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எல்லாத்தோட கவனத்தையும் நம்ம ரொம்ப சரியாக அவங்க சுட்டி காட்டினாங்க. எப்படி வந்து ஒரு நகரத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு அதிகமான ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ரேப் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கான கவனங்கள் வந்து கிடைக்கல அப்படின்றதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். கல்லூரி மாணவிகளும் அவர்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். மையம் நிகழ்ச்சி தொடரும் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ்
பொறுப்பும் பொது நலமும். மையம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். மதுரையில் கருமாத்தூர் கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். கல்லூரி மாணவிகள் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக ஐடி நிறுவனங்களில் நடக்கிற பாகுபாடு பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மாணவி தன்னுடைய ஒரு தோழிக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறாங்க. சொல்லுங்கள். இன்னைக்கு காலேஜஸில் கேம்பஸ்க்கு வர கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்கள ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த இன்பிட்வீன் பீரியடில் அவங்களுக்கு ஏதாச்சும் இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கூட அவங்களால இதை விட்டு வெளியில் போக முடியல. ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க கம்பெனியில். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும்னு போய் அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 months சேலரி இப்போவே எனக்கு பே பண்ணு, உன்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை தர்றேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. அதனால் அவளோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மிஸ் பண்ணியிருக்கு. நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த பணியிடங்களில் பாதுகாப்பு இல்லாத நிலைமையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே இடத்துல பொது வெளியில் பெண்களுக்கான சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கேலி மற்றும் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மாநில குற்றப்பதிவு ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கொஞ்சம் தகவல்கள் கேட்டிருந்தோம். அந்த கிடைத்த தகவல்களின்படி 2013 வருடத்தில் 313 புகார்கள் வந்து பதிவாயிருக்கு. அதே மாதிரி 2014 வருடத்தில் வந்து 229 புகார்கள் பதிவாயிருக்கு. ஜனவரி 2015 17 புகார்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. இந்த மாநில குற்றப்பதிவு ஆணையத்துக்கிட்ட போன அந்த எண்ணிக்கைகளை நம்ம பார்த்தோம். ஆனால் உண்மையில் இன்னும் நிறைய அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த ஈவ் டீசிங் அப்படின்றது பழைய விஷயம், அதுக்கு இப்போ எதுவும் இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு மாயை. அது மட்டும் இல்லை, அது ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அது சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பை நாம இப்ப பார்க்கலாம். கல்வி வேலை வாய்ப்புன்னு பெண்கள் இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ற பயணத்தில் அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கல்லூரி மாணவிகள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. ஷக்கிலான்னு ஒரு கல்லூரி மாணவி நம்மளோட இருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக. நீங்கள் டெய்லியும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுடைய காலேஜுக்கு வரதுக்காக. என்னைக்காவது இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஈவ் டீசிங் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் ட்ராவல் பண்ணுறச்ச ஒரு வயசானவர் என் மேலே வந்து ஒருசினார். நான் உடனே பஸ்ஸில் கத்திட்டேன், நீங்கள் ஏன் ஒருசுறீங்க, உங்களுக்கு என் வயசில் ஒரு பொண்ணு இருக்கும், தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுனேன். அங்கே இருந்த லேடிஸ் எல்லாம் உடனே அவரை பிடிச்சி திட்டி பஸ்ஸில் விட்டு இறக்கி விட்டாங்க. நம்ம அமைதியாக இருந்தோன்னா அந்த நேரத்தில் அவர் இன்னும் மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். நீங்கள் உடனே சத்தமாக பேசுனீங்கன்னா அவங்க சுற்றி இருக்க பப்ளிக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் உடனே பேசணும். பெண்கள் பயணத்தின் போது ஏற்படும் பாலியல் தொல்லைகள் பற்றி தெரிவித்தால் பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு செலுத்தி புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்கிறது 1998 கொண்டுவரப்பட்ட கேலி தடை சட்டம். ஆனால் நடைமுறையில் இந்த நடவடிக்கை சாத்தியமாவதில்லை என்கிறார் வழக்கறிஞர் தீபிகா. முதல்ல கம்ப்ளைண்ட்ஸே இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குதுன்னு நிறைய மக்களுக்கு தெரியாது. முதல்ல அவேர்னஸ் கிடையாது, ரெடினஸ் கிடையாது. அண்ட் பீப்புள் வி டு நாட் அக்செப்ட். இந்த கிண்டல் பண்ணுறது ஈவ் டீசிங் தானேன்றது இன்னும் கூட நம்ம வந்து ஒரு சரிகாஷா சாக வேண்டியது இருக்குது, ஒரு வினோதினி சாக வேண்டியது இருக்குது. இது மாதிரி வந்து தே ஒன்ட் கிவ்ஸ் தட் மச் எஃபென்ஸ். பொண்ணை கிண்டல் பண்ணுறாங்க, அது என்ன பேசாமல் போங்க அப்படின்னு தான் எடுத்துக்கிறாங்க. ஈவன் நம்ம முக்கால்வாசி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் மோஸ்ட்லி இக்னோர் தான் பண்ணிட்டு போகிறோம். அது ரொம்ப சீரியஸாக வரும்போது தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். மாநில குற்றப்பதிவு ஆணையத்திடம் உள்ள தகவலின்படி பெண்களை கேலி செய்தது தொடர்பாக தமிழகத்தில் மட்டும் 2013 313 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2014 229 வழக்குகளும் 2015 ஜனவரி வரை 17 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. பாதிக்கப்படும் பெண்களில் பலரும் புகார் அளிக்க முன்வருவதில்லை என்றும் இதன் காரணமாகவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை உடனடியாக அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரது மூலமாக தான் அதுக்கு ஒரு தீர்வும் பிறக்கும். ரமிலா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.
கேலி மற்றும் பாலியல் சீண்டல் சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பை நாம் இப்போ பார்த்தோம். ஒவ்வொரு காலங்களிலும் அது வேறு வேறு வடிவங்களை எடுக்குது அப்படின்றதா உண்மை. அந்த கேலியும் பாலியல் சீண்டலும் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு நம்ம சமுதாயத்தில் அப்படின்றத அந்த செய்தி தொகுப்பில் நாம் இப்போ பார்த்தோம். அதே மாதிரி இந்த அமில வீச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா பெண்களை வந்துட்டு அவங்கள சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது பொது வெளியில் இல்லாமல் இன்டர்நெட் மூலமாகவும் அவங்கள வந்து பின்தொடர்றது, அதை வந்து சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியில் இருக்கிற பிரச்சனை, பொது வெளியில் இருக்கிற பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறது இந்த சைபர் ஸ்டாக்கிங்கும், அது மட்டும் இல்லாமல் ஆசிட் அட்டாக் அப்படின்னு சொல்கிற அமில வீச்சு அப்படின்னு. பிடிக்காத அவங்களுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வராத பெண்ணனை வந்து ஒரு ஆசிடை வந்து வீசுறது மூலமாக ஒரு ஆண் தனக்கான வந்து ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்குது. அமில வீச்சுக்கு பலியானவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அதை வந்து ஒரு சர்வைவர் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லலாம். அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிற பெண்கள் அவங்கள பார்க்கும்போது 2010 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 32 அமில வீச்சு இன்ஸ்டன்சஸ் வந்து பதிவாயிருக்கு. அதே மாதிரி 2013 18 சம்பவங்கள் பதிவாயிருக்கு. 2014 20 சம்பவங்கள் அது மாதிரி பதிவாயிருக்கு. அமில வீச்சுக்கு எதிரான இயக்கம் இந்த இந்தியாவை சேர்ந்த இந்த அமைப்புகிட்ட இருந்து இந்த தகவலை நம்ம பெற்றிருக்கிறோம். இது மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களை சீர்கழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கல்லூரி மாணவி அந்த விஷயத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. எப்படி வந்து அது பெண்களுக்கு அதிக விதமான பாதிப்புகளை அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுங்கள். பெண்களுக்கான வன்முறை வந்து நாளுக்கு நாள் கூடிட்டே தான் இருக்குது. ஒரு ஆணானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா தன்னுடைய சுயநலமாக தான் நினைக்கிறான். ஒரு பெண்ணுக்கிட்ட தன்னுடைய காதலை சொல்லும்போது அவள் தன்னுடைய காதலை ஏற்றுக்கலை அப்படின்னா தனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ அமில வீச்சுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கணக்கேடுகள் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே இது வந்து என்னென்னா 32 34 அப்படின்னு கூட்டிகிட்டு தான் இருக்குது. அதாவது தனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற அந்த ஆண், அந்த பெண்ணோட உணர்வுகள், மன உணர்வுகள் அவன் வந்து நினைக்கிறது இல்லை. இன்னொன்று என்னென்னா அந்த பெண்களுடைய அந்த அமில வீச்சின் காரணமாக அந்த பெண்கள் படக்கூடிய பாதிப்பையும் அந்த ஆண் வந்து என்ன பண்றதில்ல, உணர்றதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாகவே ஒரு ஆண் வந்துட்டு அந்த காதலை சொல்லும்போது அதை ஏத்துக்கலாமா வேண்டாமா இருக்கிற பயம் வந்துட்டு இன்னும் அதிகரிக்குது. பெண்களுக்கு இன்னும் அதிகரிக்குது. அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இன்னும் அதிகரிக்குது இல்லையா? இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை அமில வீச்சை வந்து நம்மளும் பின்பற்றுவோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இளைஞர்கள் செய்கிறத பார்த்துட்டு ஏன் நம்மளும் செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. வேலைக்கு போகிற பெண்களும் சரி, கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி இந்த பிரச்சனை இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு பொதுவாக நம்ம வேலைக்கு போகிறதும் சரி, கல்லூரிக்கு போகிறதும் சரி, எவ்வளோ பயமான ஒரு விஷயமா இருக்குது. வெளியிடங்களுக்கு பயணம் பண்ணுறது, இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்காத நிலைமையில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு எப்படி அந்த பயம் என்ன மாதிரி இருக்குது? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படி பயமாக இருக்குது? பெண்ணியத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசின நாடு நம்ம நாடு தான். ஆனால் இப்போ பெண்களால் வெளியே கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு இந்த சமுதாயத்தினால. காதலை மறுக்கிறானா அவளை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் ஆசிட் விடணும்? இதை வந்து ஒரு ஆணோட கோழைத்தனம்ன்றதை விட எங்களுக்கு பெண்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கிடைக்கிறது இல்லை. பெண்கள் வந்து எவ்வளோ ஒரு உச்சமான ஒரு நிறைய சாதனை பண்ணியிருக்காங்கன்றதுக்கு எவிடன்ஸ் வந்து நிறையா இருக்குது. சின்ன பிள்ளை இவங்களோட நேமு. இவங்க வந்து என்னென்னா இவங்க கணவனை வந்து சின்ன வயசுலேயே இழந்துட்டாங்க, அவங்க அப்பாவையும் இழந்துட்டாங்க. ஆனால் இவங்களோட சாதனைகள்னால இப்போ ஒரு அவார்டு வாங்கும் போது வாஜ்பாய் வந்து இவரோட காலில் விழுந்தாங்கன்னு நினைக்கும் போது பெண்ணோட இது எந்த ஒரு இதுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு பெருமையாக நாங்கள், ஆனால் அதே சமுதாயத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட சிறப்பு விருந்தினர் திரு நிர்மலா இருக்கிறாங்க. அவங்களுடைய விஷயங்களை அவங்க நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறாங்க. இந்த அமில வீச்சு அப்படின்றது ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு இருக்குது இல்லையா? இது ஒரு கோர முகத்தை காட்டுது. ஒரு ஆண் வந்து ரொம்ப அதிகமான ஒரு வன்முறை செலுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இது மாதிரி நிறைய வழக்குகளையும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த அமில வீச்சு பற்றி? என்னுடைய கருத்து வந்து அமில வீச்சை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அமில விற்பனையை கட்டுப்படுத்தணும். அமில விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய நாட்டில் போதுமான அளவு சட்டங்கள் கிடையாது. இப்போ நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து மதுரையில் ஒரு கடையில் அமிலங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா அமில வீச்சு நடக்காமல் எப்படி இருக்கும்? அப்போ அமிலம் வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய மாதர் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் வந்து அது பழைய காலத்து ஒரு சட்டமாகவே தான் இருந்துட்டு வருது. உங்களுக்கு பங்களாதேஷ் பக்கத்து நாட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு புதுமையான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக அமில விற்பனை வந்து
தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் முன்னால் இன்னும் 2 கோரிக்கை என்ன வச்சோம் அப்படின்னா, அந்த அமில பாதிப்புக்கு உட்படுத்துபவருக்கு ஒரு காம்பன்சேஷன், அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து இலவசமாக கொடுக்கணும். மெடிக்கல் இன்னி வரைக்கும் இலவசம் கிடையாதுல்ல, 20 lakhs வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்திருக்க அந்த டெல்லி கேங்ரேப் சட்டத்திற்கு அந்த அந்த சம்பவத்துக்கு பின்னால் வந்திருக்கிற சட்டத்தின்படி ஒரு அமில வீச்சுக்கு பலியான பெண் வந்துட்டு அவங்களுடைய மருத்துவ செலவு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா அதுக்கு மேலேயும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அது கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை. அவங்களுடைய வாழ்க்கையவே சிதைத்த ஒரு சம்பவமா அது இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் அவங்களுக்கு உடனடியாக ஒரு திருப்தியை கொடுத்துறாது இருக்காது. அதே போல மதுரையில சமீபத்துல ஒரு ஆசிட் அட்டாக் நடந்ததுன்னு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைச்சதா என்னன்னு கூட தெரியல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அமைப்புகள் எடுத்து போராடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது என்ன நடந்ததுங்கிறது இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாம பார்க்க போறோம். நிறைய கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில நம்ம பகிர்ந்துக்க போறோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வீக்கர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் வழங்கும் மையம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். மதுரையில் கருமாத்தூர் கிராமத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. கல்லூரி மாணவிகளும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அமில வீச்சை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பெண்களுக்கான நிறைய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பள்ளி மற்றும் கல்லூரியில் நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள். அதாவது வழக்கறிஞர் நிர்மலா தேவி நம்மளோட இருக்காங்க. மதுரையில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தவரே வந்து நிறைய இளம் வயது குழந்தைங்களை வந்து அந்த பாலியல் வன்முறைக்கு ஆட்படுத்தப்பட்டார். அந்த நிலைமை என்ன, அந்த வழக்கை அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 3 வருட காலம் ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அந்த பள்ளியின் ஹெட்மாஸ்டரே வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். தினசரி பள்ளிக்கு வர்றப்ப அந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒன்று நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டே அந்த ஜெயிலுக்குள்ளே வர்றதுங்கிறது மிக கொடுமையான சம்பவமாக இருக்கும். இதில் என்ன கொடுமைன்னா, இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறப்ப ஏன் வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல, ஏன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல, இதை ஏன் நிறுத்த முடியல அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்கு பேர் தான் கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு அது ஒரு மயான அமைதி அப்படிங்கிறது இந்த குற்றத்திற்கு பின்னால் இருக்கும். அப்போ நீங்கள் இதை பற்றி போய் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வாத்தியார் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மா நம்ப மாட்டாங்க. 2வது என்ன சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக போனியா, நீ ஒழுங்காக ட்ரெஸ் போட்டிருந்தியா அப்படின்னு உங்களை திரும்பி கேட்பாங்க. 3வது என்ன ஆகும், அப்போ நீ ஸ்கூலுக்கு போகவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்துருவாங்க. அப்போ பள்ளி படிப்பும் கெட்டு போய்விடுங்கிற ஒரு பயத்திலேயே இன்னொன்று, உன்னோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் கை வச்சிருவேன், உனக்கு மார்க்கு கம்மியாக போட்டுருவேன்னு ஸ்கூலில் வரக்கூடிய பயமுறுத்தல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க 3 வருட காலம் கிட்டத்தட்ட சொல்லாமையே இந்த கொடுமைகளை அனுபவிச்சாங்க. ஆனால் வீரமான ஒரு பெண், அந்த பெண் தான் விசில் ப்ளோவர், நம்மக்கிட்ட வந்து உண்மையை சொன்னாங்க. உண்மையை சொன்ன உடனே நம்ம வந்து நடவடிக்கை எடுத்தோம், நீதிமன்றத்தை நாடினோம், ஒரு குழு ஒன்று போட்டு அதன் மூலமாக ஒரு 93 குழந்தைகள் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து அதற்கான நஷ்ட ஈடு அவர் மேலே வந்து சட்ட நடவடிக்கை எல்லாமே எடுத்தோம். நம்ம ரொம்ப கேட்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியரே கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த அந்த ஆசிரியர் வந்து பணியிடை நீக்கம் தான் செய்யப்பட்டாரே தவிர அவர் மீதான நடவடிக்கைகள் வந்து பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது. இந்த குழந்தைகளுக்கும் வந்து நிவாரணம் கிடைப்பதில் பெரிய சிக்கல் இருந்தது. இதுக்கு இவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியாக இருப்பது அப்படின்றத மீறி நம்ம ஒவ்வொருத்தங்களும் பிரச்சனைகள் வரும்போது அதை ரிப்போர்ட் பண்ணணும், உடனடியாக முன் வந்து ஒரு புகார் அளிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. பாரதியாரோட வரிகள் வந்து ஒன்று இருக்கும், அதாவது எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த வரிகளுக்கு ஏற்ப ஒரு கலைக்குழு நம்மளோட இருக்கிறாங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை முன் வந்து புகார் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்வதற்காக அந்த கலைக்குழு நம்மளோட இருக்கிறாங்க. சக்தி கலைக்குழு அவர்களை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய கலை நிகழ்ச்சிகளை அவங்கள நடத்த போகிறாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக.
முழங்க வந்த பறை இந்த பறை. சமநீதி கேட்டு போராடச் சொல்லும் பறை இந்த பறை. முழங்கட்டும் நமது போர்ப்பறை. பறை பறை பறையதிர பணியாய் விலகும் பயத்திரை பறை பறை பறையதிர பணியாய் விலகும் பயத்தில் பறை பறை பறையதிர பணியாய் விலகும் பயத்திரை பறை பறை பறையதிர பணியாய் விலகும் பயத் இனமொழி பேதம் மதவெறி நீங்கி மனிதனாய் மனிதன் வாழப்பறை. இனமொழி பேதம் மதவெறி நீங்கி மனிதனாய் மனிதன் வாழப்பறை. பறை பறை பறையதிர பணியாய் விலகும் பயத்திரை பறை பறை பறையதிர பணியாய் விலகும் பயத்திரை.
பண்பாட்டு காவலர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த போர்வையில் இருக்கிற பண்பாட்டு தீவிரவாதிகளோட பறையில் அவங்களுடைய செவி பறையை கிழிக்கிற மாதிரி இருந்த இந்த ஒளி எல்லாத்துக்கும் கேட்டது. அதாவது நம்ம மையம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்களையும் தீர்வு காண்கிற ஒரு நிகழ்ச்சியாகவும் நம்ம இதை பார்த்தோம். இந்த ஒவ்வொருத்தங்களோட பண்பாட்டு காவலர்களுடைய செவி பறையிலும் அரைந்த ஒரு பறையாக இந்த பறை இருந்தது. அவர்களுடைய நடனம், அவர்களுடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அந்த வன்முறையை எதிர்த்து ஒரு போராடுற அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இந்த பெண்கள் கிட்ட பார்க்க முடிந்தது. இந்த சக்தி கலைக்குழுவினருக்கும் வணக்கம். இந்த வீக்கர் வழங்கும் மையம் நிகழ்ச்சி மதுரையில் நடந்துகிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இப்போ முடிவடையுது. மாலை 5 மணிக்கும் இது தொடங்க இருக்கிறது. விருந்தினர்கள் திரு நிர்மலா, நந்தினி, செல்வகோமத்தை அனைவருக்கும் நன்றிகள். கல்லூரி மாணவிகளும் நம்மளோட இந்த பயணத்தில் ஈடுபட்டாங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க, அவர்களுக்கும் நன்றி. வீக்கர் வழங்கும் மையம் நிகழ்ச்சி தற்போது நிறைவு பெறுகிறது. மாலை 5 மணிக்கு தொடரும். நன்றி.